வணக்கம். 12 ராசியில் பிறந்த அனைவருக்கும் சனி பகவான் எப்பொழுது அதிகப்படியான துன்பங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தாங்க முடியாத சுமைகளையும் தருகின்ற காலம் எப்பொழுது? எப்பவுமே நல்லது சொல்வதும் நல்லதை செய்வதும் நல்லதை நினைப்பதும் வாழ்க்கையில் நமக்கு நல்லதாக இருக்கட்டும் என்பதற்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும், எண்ணங்கள் தோன்றும். ஆனால் 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் என்ற பெயரை சொன்னாலே ஒரு பயம். காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியும் நிலமும் அதிர்வலைகளை நமக்கு கொடுப்பது போல இருக்கும் அவர் பெயரை சொன்னாலே. சனி பகவான் அவ்வளவு கொடுமைக்காரரா? சனி பகவான் அவ்வளவு கெடுதல்களை செய்து விடுவாரா என்று கடகராசி, அடுத்தது மகர ராசி, கும்பராசிக்காரர்களை கேட்டால் அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு நடுக்கம் என்பது கட்டாயமாக இருக்கும். சனி பகவான் எதற்காக இவ்வளவு துன்பங்களை தருகிறார்? சனி பகவான் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கின்ற ஒரு கடவுளா? சனி பகவானுக்காக ஏன் இப்படியெல்லாம் ஒரு பயம் ஏற்படுகிறது? இந்த கேள்வியை கேட்காத ராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு கஷ்டத்தில் சிக்கியதற்கு பிறகுதான் இந்த கேள்வி வரும். இது ஏழைகளுக்கு மட்டும்தானா அல்லது பணக்காரர்களுக்கும் இந்த நிலைதானா என்கின்ற கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கும். இந்த கேள்விக்கு விளக்கத்தை தெரிந்து கொண்டாலே மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து விடலாம். 7.5 சனின்னா 7.5 ஆண்டு காலம். 7.5 வருஷத்தில் எண்ணற்ற துன்பங்களை எந்த ராசியாக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. 7.5 சனியில் 7.5 வருஷம் சொல்லியிருக்கேன் இல்லையா? முதலில் 2.5 ஆண்டு காலம். அந்த 2.5 வருஷத்தில் விரயத்தை கொடுப்பார். விரயம் என்பது மெல்ல மெல்ல காசு பணம் கரைதல், கடனாளிகளாக மாற்றுதல், குடும்பத்தில் சந்தோஷங்களை குலைத்தல், செய்கின்ற தொழிலில் வருமானத்தை குறைத்தல், இப்படியெல்லாம் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல மெல்ல மெல்ல அவர் விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். நாம் போய் ஜோதிடரை பார்ப்போம். 7.5 சனி வருதுங்க, என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, கையில் காசு பணம் இருக்குங்க, ஒரு வீட்டை கட்டிடுங்க, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்கிடுங்க, இல்லைன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்துடுங்க. எதற்காக ஜோதிடர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்ற ஒரு குழப்பம் எல்லோருக்கிட்டுமே இருக்கும். அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 7.5 சனி வருவதற்கு முன்பதாக சனி பகவான் ராசிக்கு 11 இருப்பார். 11 என்பது உபஜயஸ்தானத்தை பொறுத்தது. உபஜயஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே செயல்படுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா 11 கொடுப்பார், 11 இருப்பது 2.5 வருஷம். உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவார். திடீர் தன லாபங்களும் வசதி வாய்ப்புகளும் எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும். எதிர்பார்த்த நன்மைகளை விட அதிகமாக கூட நடக்கும். நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கிள்ளி பார்க்கின்ற அளவிற்கு நடப்பதெல்லாம் கனவா இல்லை நினைவா என்கின்ற அளவிற்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். இதை உணராமல் தான் தோன்றித்தனமாக வீண் விரயங்களை செலவு செய்வதும்
மற்றவர்களுக்கு நம்பிக்கை என்ற பேரில் உதவிகளை செய்வதும், கெட்டவர்களை நாடி செல்வதும். காசு பணம் தான் இருக்குதே, கேட்ட இடத்துல கடன் கிடைக்குது, கேட்ட நேரத்தில் காசு பணம் கிடைக்குது, நினச்சதெல்லாம் நடக்குது. அதே உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் நம்ம வாழ்க்கை துணை நல்லா தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை பார்த்து பேசி அவங்க வாழ்க்கையில் குறுக்கால அதனால் நிம்மதி குலையிறது, இப்படியெல்லாம் இருக்கும். அனைவருக்கும் அப்படி நடந்து விடாது, ஒரு சிலருக்கு. இதையெல்லாம் கொடுத்து விட்டு இந்த காசு பணத்தை செலவு செய்வதற்காக ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க. வீட்டை கட்டு, வீடு கட்டுறதுக்கு இடத்த வாங்க, வீட்டை புதுப்பிச்சுக்கோ, கிரகப்பிரவேசம் செய்ய, திருமணம் செய்ய. காசு பணத்தை நீங்கள் இப்படி நல்ல காரியத்துக்கு செலவு செய்துட்டீங்கன்னாக்கா அதோடு சேர்ந்து கொஞ்சம் கடமும் இருக்கும். அந்த கடனையும் எப்படி அடைப்பதுன்னு வழி அந்த 7.5 வருஷத்தில் மெல்ல 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 அதை தீர்த்துக்கிட்டு வரலாம். அவங்க ஒரு கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் ரகசியம் அதுவல்ல. 7.5 சனியில் விரயச்சனி நீங்கள் காசு பணத்தை இப்படியெல்லாம் செலவு பண்ணாமல் இருந்தால் உடல்நல பாதிப்பு, உறவுகளை நம்பி பணத்தை கொடுத்து விட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வது, புதிதாக தொழிலை தொடங்கி பணம் விரயமாவது, உங்களுடைய உடல் நலத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உதவியை செய்துவிட்டு நீங்கள் காசு பணம் இல்லாமல் உதவி செய்தவர்கள் இடத்திலே போய் கை கட்டி நிற்கக்கூடிய அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பது தான் 7.5 சனி. அதில் விரயச்சனி மிகவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போகும். காசு பணம் குறைந்த உடனே ஒரு பயம் பற்றி கொள்ளும். இந்த பயத்தில் என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, குடும்பத்தை நடத்த முடியலன்றதுக்காக கடனை வாங்க சொல்லும். இருப்பதிலேயே கொடுமை காட்டக்கூடியது ஜென்ம சனி. 2.5 வருஷம் விரயச்சனி முடிந்ததுங்களா. அதுக்கப்புறம் ராசிக்கு முன்னும் பின்னும் ராசியிலும் சனி பகவான் இருப்பது தான் 7.5 சனி. ராசிக்கு பின்புறமாக இருக்கும்போது விரயச்சனியாக இருந்த ஜென்மத்துக்கு அடுத்தது வருவார், தனிமைப்படுத்துவார், கொடுமைகளை செய்ய வைப்பார் ஆட்களை. நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு தலைகீழாக மாறி துன்பங்களை தருவது தான் ஜென்ம சனி. எந்த உறவும் வேணாம், எந்த நட்பும் வேணாம், தனியாக விட்டாவே போதும். நல்லது செய்தாலும் நல்லது நடக்கலை, கெட்டது செய்தாலும் கெட்டது நடக்கலை. அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா உறவு என்பது யார், நட்பு என்பது யார், இவர்களால் நமக்கு என்ன நன்மை, இவர்களால் என்ன தீமை என்பதை ஆலோசனை செய்ய வைப்பார், அனுபவ பாடங்களை நடத்துவார். தனி மனிதனாக சுற்றி திரிவதும், திக்கற்ற மனிதர்களாக, திசை தெரியாத மனிதர்களாக ஒரு மூலையில் உட்கார்ந்து ஏற்கனவே நடந்தது எல்லாம் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்க வைப்பது தான் ஜென்ம சனி. ஜென்ம சனியில் இந்த கொடுமைகள் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தான். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா 11ஆம் இடத்தில் கொடுக்கும்போதே உங்களுக்கு 7.5 சனி வருதுன்னு நல்லா தெரியும் ஒரு சிலருக்கு. அதையும் மீறி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அதிகமாக கடனை வாங்கிறது, குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் போகிறது, சில தவறுகளை செய்கிறது, சில தப்புகளை செய்கிறது, என்னால் முடியும் என்கின்ற ஆணவத்தில் அழிஞ்சு போகிறது. இது எல்லாம் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ம சனியில் இந்த கொடுமையெல்லாம் கொடுப்பார். அதற்கு பிறகு ராசிக்கு 2இல் கழிவு சனியாக வருவார், பாதச்சனி, குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் குடும்பத்தையும் நடத்த முடியாது. ஏன்னாக்கா விரயச்சனியில் காசு பணம் போயாச்சு, ஜென்ம சனியில் இருந்த நல்ல பேரும் போயாச்சு, நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. கழிவு சனியில் விழுந்ததையெல்லாம் பிடிச்சலாம், நீங்கள் எந்திரிச்சு நிற்கலான்னும் போது ஒரு பக்கம் குடும்ப தொல்லை, ஒரு பக்கம் கடன் தொல்லை, ஒரு பக்கம் உங்களுடைய உடல் நல பாதிப்பு தொல்லை, ஒரு பக்கம் கேட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து இறுக்கி உங்களுடைய இரு கரங்களில் உங்கள் கழுத்தை பிடிச்சிடும். அதற்கு பிறகு அந்த நேரத்தில் உங்கள் தசா நல்லா இருந்து, உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி நல்லா இருந்து, குருவும் ராகு கேது இப்படிப்பட்ட ராஜகிரகங்கள் நல்ல நிலையில் வரும்போது உங்களால் மெல்ல மெல்ல எழுந்துச்சு வர முடியும். ஆனால் அனுபவ பாடம் என்பது 7.5 சனி வந்தால் இவ்வளவு நடக்கும் நினைக்காதீங்க. சனி பகவான் 7.5 சனிக்கு முன்னாடி கொடுத்தாரு, அது நினைங்க முதல்ல. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே இழந்தீங்களோ அதை பெற முடியும். அடுத்ததாக அஷ்டம சனி.
இருப்பதிலேயே மிகவும் கொடியது, கொடுமை செய்வது, கெடுபலன்களை அள்ளி கொடுப்பது. அஷ்டம சனி வர்றதுக்கு முன்னாடியே கண்டக சனி வந்துடும். தவறே செய்யாமல் யாருக்கும் தண்டனையை சனி பகவான் தருவது கிடையாது. கண்டக சனிக்கு முன்னாடி சனி பகவான் 6ல் இருந்திருப்பார். 6ல் சனி பகவான் வந்தால் போரில் சென்றாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் பாருங்கள், உபஜயஸ்தானத்திலே 6ஆம் இடமும் ஒன்று. 6ல் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு தலைகீழாக என்ன நடக்குதுன்னே புரியாது. நன்மைகளை அதிகமாக செய்வார். கண்டக சனியில் தவறான உறவுகளை கொடுப்பார். 7ஆம் இடம் தான் கண்டக சனி. தவறான உறவை கொடுப்பார், தவறான நட்பை கொடுப்பார், தவறான வழிகளில் போக வைப்பார், தப்பாட்டம் ஆட வைப்பார். எதுக்கு கண்டக சனியில் இந்த தப்பையெல்லாம் செய்ய வைக்கிறது? அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்வதற்காகத்தான். இதுக்கு தனித்தனியாக பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. எங்கேருந்து கேட்கறதுக்கு நேரம் இருப்பது? இந்த வேகமான உலகத்தில் கஷ்டத்தில் சிக்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தான் இதை கேட்கணும், பார்க்கணுன்னு தோணும். ஒருவேளை கேட்டிங்கன்னா இப்போ சனி பகவான் 11 ரிஷபராசிக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அது மேலே ஞாபகம் கூட இருக்காது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ல் இருக்கிறாருனாக்கா அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. இப்போ மகர ராசிக்காரங்க அவங்க கொடுமையோ கொடுமை அனுபவிச்சுட்டு இப்போ 3க்கு வந்திருக்கிறாரு சனி பகவான். அவங்க விழுந்த அந்த பள்ளத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்களே தவிர மற்றபடி இந்த பிரச்சனை தீருமா, இந்த துன்பங்கள் தீருமான்னு தான் அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டுதோறும் வருகின்ற கிரக பயிற்சிகளை பார்க்கும்போது நன்மைகளை சொன்னால் மட்டும் மனசு ஏற்றுக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை கேட்டுங்க, துன்பம் என்பது என்னவென்று தெரிந்தால்தான் இன்பமான வாழ்க்கைக்கு உங்களால் வழியை உருவாக்க முடியும். இதை உணர்த்துக்கு அனுபவம் வேணும். சரி, கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார், அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். அஷ்டம சனி என்பது 8 திக்கும் அடைக்கப்பட்டு ஒரு மனிதன் நிராயுதபாணியாக எந்த உறவினுடைய உதவியோ நட்போ அல்லது எந்த வேலை செய்தாலும் அதில் வருமானமோ, எது நீங்கள் முயற்சி செய்தாலும் தோல்வியும், யாரையெல்லாம் நீங்கள் முழுசாக நம்பினீங்களோ அவங்களே துரோகிகளாகவும் விரோதிகளாகவும் கடனாளியாகவும் நோயாளியாகவும் ஊரை விட்டு ஓடுறது, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்குறது, ஏன் தனக்குத்தானே அழித்து கொள்கின்ற அளவிற்கு துன்பங்களை தருவது தான் அஷ்டம சனி. இதுக்கு காரணம் கூட உங்களுக்கே நல்லா தெரியும். அஷ்டம சனினா இப்போ கடகராசிக்காரன்னு வச்சுக்கோங்களேன், விலக போகிறார், சிம்மத்துக்கு வரப்போகுது. இப்போ அஷ்டம சனி வந்தார், விலகிட்டார் கடகராசிக்காரன். ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க. 5 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டக சனி வருவதற்கு முன்பதாக நல்லா தான் இருந்தீங்க. 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அன்னைக்கே நீங்கள் முடிவு செய்திருக்கணும், நாம் நல்லா இருக்கும்போது நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நினைக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கணும். எப்போ அஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், புயல் வேகத்தில் ஓடுறதும் மின்னல் வேகத்தில் பறக்கிறதும் அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா? எப்போவுமே கொடுத்து கெடுக்கின்ற கிரகம் சனி பகவான். முதல்ல கொடுத்துடுவார், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட 10 மடங்கு கீழே உங்களை போட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுவார். கொடுக்கும்போதே உங்களை காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் சொல்லுவாங்க, 30 ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் கெட்டு போனவங்க அதே நிலையில் கெட்ட நிலையில் இருக்க முடியாதுன்னு சனி பகவானை வச்சு தான் சொல்லுவாங்க. அது அனுபவம். அதனால் அஷ்டம சனியில் கெடு பலன்களை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு மெல்ல 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 உங்களுக்கு உயர்த்தி கொண்டு வருவார். அந்த நேரத்தில் தசா பலமாக இருக்கணும். ஆகையால் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேசம் முதல் மீன வரையில் 12 ராசிக்காரர்களுமே சனி பகவான் கெடுதல் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் நல்லது செய்தார், அதை நீங்கள் காப்பாற்றிக்கல. அடுத்தது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினாவே ராசிக்கு 4ல் வருவது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் அர்த்தாஷ்டம சனி. ஏன் சொல்கிறான்னு கேட்டீங்கன்னாக்கா, அஷ்டம சனியில் பாதி. சனி பகவான் மட்டுமே உங்களுக்கு கெடுதல்களை செய்வது கிடையாது. சனி பகவானுக்கு இருக்கும் இடமும் பார்க்கின்ற பார்வையும்
4 வகையாக செயல்படும். அவர் எந்த இடத்துலனா இருக்கட்டும். இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறா வச்சிங்களேன், அவர் இருக்கிற வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்ப்பார். அடுத்தது 7ஆம் பார்வை, அடுத்தது 10ஆம் பார்வை. எப்போவுமே சனி பகவானுக்கு 3 பார்வை, குரு பகவானுக்கு 3 பார்வை, செவ்வாய் பகவானுக்கு 3 பார்வை இருக்கும். இருக்கிற இடத்திலிருந்து 3 பார்வை. அப்போ இருக்கிற இடத்தை சேர்க்கும்போது 4 பாவங்களும் பாதிக்கும். மிக கொடிய பலன்களை தருவதும் இந்த கிரகங்கள் தான். ஒரு மனிதனை உச்சத்துக்கு கொண்டு செல்வதும் இந்த கிரகங்கள் தான். இந்த 3 பார்வையும் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை கணித்தாலோ அறிந்து கொண்டாலோ வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, அர்த்தாஷ்டம சனிக்கு வரலாம். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி. 2.5 வருஷம்தான். ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருக்கு அர்த்தாஷ்டம சனி? 2025 பதிவை போடுறோம், 10ஆம் மாதம். இப்போது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. சனி பகவான் கெட்ட இடத்தில் இருக்கும்போது இவருடன் இணைந்து தசா சரியில்லாமல் இருந்தால்தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இது அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு சொல்லலை. மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரங்க இதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வராரா, 7 சனியாக வராரா, முதல்ல ஜாதகத்தில் தசாவை பார்க்கணும். நல்ல தசாவாக இருந்தால் சில கெடுபலன்கள் நடக்கும். நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சில கெடுபலன்கள் நடக்கும், மீண்டு வந்துடலாம். அடுத்தது கண்டக சனியாக இருக்கா, தசாவை பார்க்கணும். ஜாதகத்தில் நல்ல தசாவாக நடந்தால் பாதகம் இருக்காது. அஷ்டம சனியாக வருகிறதா, தசாவை பாருங்கள், உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதான்னு. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் இந்த பலன் தான். சரி, தசா நல்லா இருக்குது. தசா நல்லா இருக்கும்போது, தசா என்பது என்ன? நீங்கள் எடுக்கின்ற செயல்களை அது வெற்றியா தோல்வியா என்பதை முடிவு செய்வது, இல்லை சமமா நட்பா என்பதை முடிவு செய்வது, அல்லது பெரிய வெற்றியா பெரிய தோல்வியா என்பது முடிவு செய்வது. ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையே முடிவு செய்ய வேண்டியது தசா தான். இந்த தசா நல்லா இருக்கும்போது புயல் வருது, மழை வருது, பனி வருது, வெயில் வருது, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான அனைத்து பாதுகாப்பை நம்ம செஞ்சுக்கலையே, அந்த பாதுகாப்பை தசா கொடுத்துடும். அதையும் மீறி சில தவறுகளும் தப்புகளும் நடந்தால் அந்த தசா அந்த காலத்தில் பலம் இழந்து அதற்கப்புறம் பலமாக மாறிடும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். சரி, ஆச்சு. அடுத்தது, தசா நல்லா இருக்கும்போது சனி பகவான் மட்டும்தான் அந்த கெடுதலை செய்வாரா? இல்லை. இந்த விஷயம் யாருக்கும் சரியாக தெரியறதில்ல. குருவும் பாதகமாக வந்தால் சனி பகவான் சும்மா சொல்லக்கூடாது. வானலே இல்லாமல் வறுப்பதும், வாழ்க்கையை வெறுப்பதும், உறவுகளை விட்டு பிரிவதும், ஊரை விட்டு ஓடுவதும், துன்பங்கள் தாங்க முடியாமல் உயிர் கூட வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு பாதகத்தை தருவது தான் சனி பகவான் கெட்ட இடங்களில் இருக்கும்போது குருவும் கெட்டு போகிறது. ஒருவேளை குரு பகவான் நல்லா இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானின் பாதகங்கள் பெருசாக உங்களுக்கு துன்பத்தை தராது. ஏன்னா குரு பகவான் தான் தனக்காரகனாச்சே, மதிப்பு மரியாதையை கொடுக்கின்ற கிரகமாச்சே. அவர் கெடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே இருந்தாலும் சனி பகவான்றது 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து மாறுறதுக்கு, குரு பகவான் 1 வருஷத்துலேயே மாறிடுவார். மீதி இருக்கிற 1.5 வருஷத்தில் கொடுமை செய்வார் இல்லையா? அதை நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்தது ராகு கேது. இவங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ரகசியமாக அழிக்கக்கூடியவர்கள், ரகசியமாக வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர்கள், ரகசியமாக முன்னேற்றத்தை கொடுப்பவர்கள், ரகசியமாகவே இவனா இப்படியா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமாக பல பேரை பார்க்க வைப்பவர்கள் தான் ராகு கேதுக்கள். அதுக்கு பேர் தான் நிழல் கிரகம், சர்ப கிரகம், சாயா கிரகம், கரும்பாம்பு, செம்பாம்பு எல்லாம் அவங்கள சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா, நிழல் என்ன, உருவம் இல்லாத ஒரு விக்கிரகம்னு எடுத்துக்கோங்க. அவங்க செய்கிறது எல்லாமே மர்மமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியாக திடீர் வளர்ச்சியாக இருக்கும்.
வீழ்ச்சியா எல்லாமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா இருந்தாங்களப்பா, அவங்கள அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இந்த ராகு கேதுக்களும் பாதகமாக 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி வரும்போது பாதகமாக அமர்ந்து விட்டால் முடிஞ்சது கதை. அப்புறம்தான் தெரியும் நாம் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. அடி மேலே அடியும் இடி மேலே இடியும் விழுந்த மாதிரி துடிச்சு போவது இந்த காலகட்டத்தில் தான். ஒருவருக்கு 7.5 சனி வந்தால் குரு நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும், தசா நல்லா இருக்குதான்னு பார்க்கணும், ராகு கேது நல்லா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இது 5ஐயும் சேர்ந்தது தான் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்புல சக்திகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்குண்டான வழிகளை காட்டும். இந்த 7.5 சனி வரும்போது தசா நல்லா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், பாதகம் அவ்வளோ பெருசாக இருக்காது. குரு பகவான் நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், பெருசாக பாதகம் இருக்காது. ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன், பெரிதளவு பாதகமே இருக்காது, சர்வ சாதாரணமாக கடந்து போவாங்க. அப்படி இருக்கும்போது சனி பகவான் 7.5 சனியாக வந்தாலும் சரி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வந்தாலும் சரி, தசை நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒரு வருஷம் சனி பகவான் உங்களுக்கு அதிகமாக கொடுமை செய்கிறாருன்னா குரு சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க, ராகு கேது சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க. அவங்க சரியாக வரும்போது சனி பகவான் பாதகத்தை கொடுக்க மாட்டார். தசா சரியில்லாதவர்களுக்கு தான் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும். பொறுமையாக செயல்பட்டு அமைதியாக ஜாதகத்தை பார்த்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையுடன் செயல்பட்டால் எந்த சனி பகவான் பாதகமாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு கேட்டிங்கன்னா தசா, அமைதி, பொறுமை, இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தாலே நல்ல நிலையில் இருக்கலாம், பெரிதளவு பாதகம் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.